கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலம் ஜெய ஜீவியம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆசீர்வாதம் ஜெய ஜீவியம் ஆகும். பாவம், சாத்தான், வியாதி, அதாவது பரம்பரையாக வரும் வியாதிகள், சாபக்கட்டுகள், பில்லிசூனியம் அல்லது மந்திரவாதம், குழந்தை பருவ வியாதிகள் முதலியன, பயங்கள், மரணம், வியாதி, எதிர்காலம் போன்றவற்றை குறித்த பயங்கள் ஆகியவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஜெய ஜீவியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சுருங்க கூறின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது பிசாசு, உலகம், பாவம் இவற்றால் வரும் எதையும் நம்மை மேற்கொள்ள செய்யும் ஒப்பற்ற வல்லமையை உடையதாயிருக்கிறது. அது சிங்கத்தின் இரத்தம் என்று அல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்றே அழைக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறின், நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தொடர்ந்து கழுவப்பட்டு வரும்போது படிப்படியாக சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆட்டுக்குட்டியாகவே மாறிவிடுகிறோம். இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட 144,000 பேரையும் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல் 14:1. ஆட்டுக்குட்டியானவருடன் நிற்பவர்கள் சுபாவத்தில் ஆட்டுக்குட்டியாகவே காணப்பட வேண்டும். எந்த இரகசிய பாவத்தையும் மறைத்து வைக்காமல் அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவற்றிற்காக மனஸ்தாபப்பட்டு அவற்றை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் முற்றிலும் கழுவப்பட கர்த்தர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. அப்பொழுது நாம் அனைத்தையும் ஜெயித்து அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் இப்பொழுதும் நித்தியம் முழுவதிலும் இன்பமாய் அனுபவிக்கலாம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆமென்.